அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்குவதை தடுக்கும் வகையில் இயந்திரங்களை பயன்படுத்துங்கள் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். பாதாள சாக்கடைகள் அப்புறம் கழிவுநீர் தொட்டிகளில் சுத்தம் செய்ய மனிதர்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கடந்த 2017ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கும் போது நாடு சுதந்திரம் அடைந்து 46 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பாதாள சாக்கடையை சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்பட தடை விதித்து ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே சட்டத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதே போல உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்த போதும் கூட பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார்கள். எனவே இந்த நடைமுறையை ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இன்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறக்குவதை தடுக்கும் வகையில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதே போல இந்த பாதாள சாக்கடையில் இறங்கி உயிரிழக்கும் தொழிலாளருக்கு தற்போது 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது. படுகாயம் அடைந்தவருக்கு காயத்துக்கு ஏற்ப 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த இழப்பீட்டு தொகையை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகரிக்க வேண்டும் எனவும் பலியாளருடைய அந்த குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.